ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் சனி திசையில் கேது புத்தி என்ற பதிவானது லக்னத்தில் எண்ணி வர பாண்டாம் ராசினா துலாம் ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? துலாம் ராசி நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் கேது பலன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அடிக்கும் இந்த பதிவாகும். ஓகேங்களா? இந்த பதிவை எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்ட பார்த்தீங்கன்னா 12 கட்ட, அதாவது ராசி கட்ட 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ராசி கட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் லான்னு போட்டிருப்பாங்க. அதான் உங்கள் லக்கணம் உங்களோட முதல் பாகம். ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எண்ணி வர 12ஆம் பாதத்தோட பதிவு தான் இந்த பதிவு. ஓகேங்களா? இது எப்படி நட்சத்திர சாரத்தை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ராசி கட்ட முன் பேச்சு நவாச பெண் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுப்போம். ஃபஸ்ட்டு கிரகத்தை போட்டிருப்பாங்க. சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை போட்டிருப்பாங்க. அதன் சாரன் வழியாகத்தான் உங்களுடைய தசாபதி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பயணிச்சு உங்களுக்கு தசாபதி எடுத்து பலன் அளிக்கிறதா பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதவி. ஓகேங்களா? பதிவு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. நாங்கள் வந்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியிலிருந்து பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது. விருச்சிக லக்னம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை கேது புத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது உங்களுக்கு 3 கோடி 4 கோடி சனி திசைங்க. சனி திசையில் கேது புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது உங்களுக்கு 19 ஆண்டுகள் வரை செயல்பட்டு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சனி திசையில் கேது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வருடமும் ஒரு மாதமும் 9 நாட்கள் வரை செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்தில் எண்ணி வர 12ஆம் ராசி என்ன துலாம் ராசி என்ன நட்சத்திரம் பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திரம் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். சுவாதி 1 2 3 4 பாதம் இருக்கும். விசாகம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் மொத்தம் 9 பாதம் இருக்குங்களா? இப்போ உங்களுக்கு சித்திரை சாரத்தில் உங்களுடைய கேது பகவான் புத்திநாதன் இருந்து எப்படி பண்ணது எப்படி பழகி போகிற பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ தான் என்ன சம்மந்தப்படுதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 12 பாவம் சம்மந்தப்பட்டு 1 6 சம்மந்தப்பட்டு மேலே கேது பகவான் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் வீணாக வம்புலகளை மாட்டிக்குவோம். அதாவது பார்த்தீங்கன்னா சம்மந்தமில்ல நோயில் மாட்டுவோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்குமே நாம் செய்யாத குற்றத்துக்கு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமாக நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கும். யாருக்கும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, யார்ட்டும் வம்புலக்கு போகக்கூடாது, யார்ட்டும் ஜாமீன் போடக்கூடாது, யாரும் கடன் வாங்கி கூட கொடுத்துட்டு வாங்குறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறது நல்லதுங்க. அது நெருப்பு விஷயம் தீ விஷயத்தை பார்த்து உஷாராக இருக்கணும். அது பல்லு சம்மந்தப்பட்ட எகிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தலைமுடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அனைத்து பார்த்து தீ சம்மந்தப்பட்ட விஷயம், எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட மின்சார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளாம் பார்த்து உஷாராக சூதனம் இருப்பது நல்லதுங்களா? அதுக்குண்டான வரைக்கும் அதுக்குண்டான பயணம் அதுக்குண்டான செலவினம் நம்மளுக்கு கட்டாயம் கொடுக்கணும். கண்டிப்பாக கட்டாயம் கொடுக்குங்க. அப்போ 3 கோடி பார்த்தீங்கன்னா அதாவது 3 கோடி சாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 3 கோடி 4 கோடி தசையில் வந்து கேது புத்தி. அப்போ 12லேருந்து 6 கோடி சாதனம் 1 கோடி சாதனம் நடத்துறாரு. ஓகேங்களா? அப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன நடக்குது புரியாத புதிதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் தாய்மாமன் விஷயத்தில், வளர்ப்பு தாய் விஷயத்தில், ஆட்கள் விஷயத்தில், பங்காளி விஷயத்தில் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. மருத்துவ விஷயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் அதாவது கெமிக்கல் மருந்து விஷயத்தில் உஷாராக இருக்கணும். இயற்கை மருத்துவம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு முருகர் வழிபாடு, அதாவது பார்த்தீங்கன்னா கேது அதாவது ராகு விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ணுவது ரொம்ப கால சிறந்ததுங்க. சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னாக்கா சுவாதி சாரம் இல்லைங்களா? அப்போ சுவாதி சாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுறாங்க? 12 பாவம் சம்மந்தப்படுது, ராகு கேது சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 3 4 கோடி திசை சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒரு மந்திரி சுட்ட மாதிரி இருக்குங்க எல்லாமே. ஓகேங்களா? எதில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இழப்பு, ஏமாற்றம், பிரச்சனை இந்த மாதிரி டாட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எது நல்லது நினைக்கிறோமோ அது நம்ம நடக்காது, எது கெட்ட நினைக்கிறோமோ அது நடக்கும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே நல்ல பேர் எதுவுமே நல்லது செஞ்சு பேர் வாங்க முடியாது. ஓகேங்களா? அப்போ கெட்ட பேர் தான் வாங்கணும், கெட்ட பேர் தான் வாங்குவோம். நம்ம காலகட்டங்கள்லாம் பின்னி சூனி செய்வனே யாரும் நம்மளை வச்சுட்டாங்கிற மாதிரி உணர்வோம். இந்த மாதிரி வயிற்றில் மருந்து இருக்குது, மருந்து எடுக்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி மாற்றுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம ஒருத்தருக்கு நம்ம பண்ணுவாங்க, இல்லை ஒருத்தர் பண்ணிடுவாங்க. தீர்வுகான மலையோ இல்லை ஒருத்தர் பொறாமையில நம்ம ஒரு இது பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு தூண்டப்படுவோம் நாமளே. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காரியத்தை செய்யும்போது கண்டிப்பாக செய்வோம். ஓகேங்களா? அப்போ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிம்மதி இழப்போம், நம்ம சுகபோகத்தை இழப்போம், நம்மளோட முயற்சியெல்லாம் வீணாக போகும். பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுது, எல்லாம் வீண் பிரச்சனை, வீண் சங்கடங்கள், வீண் விரயங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது
இந்த காலகட்டங்களில் அதாவது கயிறு, அதாவது நூல் சம்மந்தப்பட்ட விஷயம், கயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம மாற்று மருந்து சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உஷாராக சூதனமாக வந்து செயல்படணும். ஓகேங்களா? இல்லை அத்தனை நம்மளுக்கு வினையாக சைடு எஃபெக்ட் ஆகி நம்ம பிரச்சனை குறித்து ஆளாயிரும். ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க, அதான் விசாக சார் இல்லைங்களா? அப்போ விசாக சாரம் பார்த்தீங்கன்னா 2 கோடி 5 கோடி குருவோட சாரம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 12 சம்மந்தப்பட்டு 2 5 சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல கேது சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை கிடைக்கணும், குழந்தைக்காக நம்ம செலவு பண்ணி விரயம் பண்ணுறது, பெண் குழந்தைக்காக விரயம் பண்ணி செலவு பண்ணுறது. ஓகேங்களா? அது குழந்தைங்க வந்து படிப்புக்காக விரயம் பண்ணி செலவு பண்ணுறது. அப்போ இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னத்துக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்க பூர்வீகம் குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கடன் வாங்குவோம், செலவு பண்ணுவோம். ஒன்று ஒரு எல்லாம் ஆன்மீகத்துக்கு போவோம், ஒரு ஆன்மீக செயல்பாடு பண்ணுவோம், தூரத்து பயணம், ஒரு ஆன்மீக பயணம் போய்ட்டு சரியாக போய்டும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா இல்லை நம்ம அத்தனை பிரச்சனை பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவோம், எங்கே போய் கடன் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ கடன் வாங்கி கட்ட முடியாது நாம். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அதாவது ஒரு அயன செய்யணத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. ஓகேங்களா? குழந்தை சுகபாத்தை அனுபவிக்க முடியாது, குடும்பத்தை சுகபாத்தை அனுபவிக்க முடியாது. எல்லாம் விரையும் செலவு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இத்தனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு மோட்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஒரு நல்ல ஒரு வழிமுறை ஏற்றி கொடுக்கும்போது ஞானத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு போல பயணிச்சு சிறப்பு. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலனை நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடம்